நம்ம இன்றைக்கி என்எம்ஆர் ஸ்பெக்ட்ராவில் பார்க்குறோம். என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து சிக்னல் தான். சிக்னல் நம்ம வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்றதான் இன்றைக்கி கிளாஸ். சிக்னல் அப்படின்னாலே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்ஸ் வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியணும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்ஸ் மீன்ஸ் வந்து இங்கே என்ன நம்ம சொல்கிறோம், ஹைட்ரஜனை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியணும். அப்போ அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நான் அசிட்டோன் எடுத்திருக்கேன். அசிட்டோன் எடுக்கும்பொழுது நமக்கு வந்து பாருங்கள், இங்கேயும் வந்து ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்குது. சேம் என்விரான்மெண்டல்னால் கூட அட்டாச் ஆகியிருக்கிற ஆட்டம்ஸ் வந்து நமக்கு இங்கே சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து சிமிலர் என்விரான்மெண்டல் இருக்குது. அப்போ வந்து அசிட்டோனுக்கு என்எம்ஆர் சிக்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைலமீன் எடுத்துக்கிறோம். டெர்ஷரி பியூட்டைலமீன் பாருங்கள், எல்லா ப்ரோட்டான்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏன்னு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மெத்தில் குரூப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு ஏ கொடுக்கலாம், இதுக்கும் ஏ கொடுக்கலாம், இதுக்கும் ஏ கொடுக்கலாம். ஏன்னா மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே சேம் என்விரான்மெண்டலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், NH2 பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் இருக்குது. ஓகேங்களா? எப்படி நம்பர் கொடுக்குறேன்னு தெரியுதுங்களா? மெத்திலில் வந்து சேம் ஹைட்ரஜன், சேம் என்விரான்மெண்டல் மீன்ஸ் வந்து கார்பன் கூட 3 CH3மே வந்து நமக்கு இங்கே வந்து அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு சேம் என்விரான்மெண்டல் ஏன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து NH2 வந்து டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பி. அப்போ இதுக்கு சிக்னல் வந்து என்எம்ஆர் சிக்னல் வந்து நம்ம வந்து 2 சிக்னல்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பியூட்டேன் பார்க்கலாம். ஓகேங்களா? பியூட்டேன். இப்போ பியூட்டேன் வந்து நம்ம எப்படி எழுதலாம், உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபிகேஷனுக்காக எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படின்னா CH2 கீழே வந்து CH2 போட்டு இங்கே CH2 இதுதானே வந்து நம்மளுக்கு வந்து பியூட்டேன் வந்து கனெக்டடாக இருக்கும். இப்போ பியூட்டேன் பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா H2னே வந்து நமக்கு வந்து இங்கே கனெக்டடாக இருக்குது. ஓகேங்களா? சேம் என்விரான்மெண்டலில் வந்து நமக்கு இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து சிக்னல் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 1 சிக்னல் கொடுக்கலாம். ஓகேங்களா? 1 சிக்னல் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 1,2 டைப்ரோமோ. ஈத்தேன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் எப்படி போடலாம் ஸ்ட்ரக்சர். ஈத்தேன்னா 2 கார்பன் போடுவீங்களா, அப்போது CH2 2 கார்பன் போட்டிங்க. 1,2 பொசிஷனில் வந்து 2 புரோமின் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் பொசிஷனில் புரோமின், செகண்ட் பொசிஷனில் புரோமின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள், இதுக்கு எப்படி நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி நம்ம வந்து ப்ரோட்டான்ஸை பார்க்குறோம். ஓகேங்களா? ப்ரோட்டான்ஸை பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் சிமிலர் ப்ரோட்டான்ஸ் இருக்குது, இங்கேயும் சிமிலர் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கும்பொழுது இதுக்கு வந்து எத்தனை சிக்னல் இருக்கும், 1 சிக்னல் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி என்ன காம்பவுண்ட் கொடுத்தாலும் நமக்கு வந்து சிக்னல் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு வேற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். எத்தில் பென்சின் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எத்தில் பென்சின் நீங்கள் எப்படி வரைவீங்க, ஃபஸ்ட்டு ஒரு பென்சின் ரிங் போட்டுக்கங்க. இது கொஞ்சம் பென் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, இருங்க 1 செகண்ட்.
இல்லை நம்ம மேலே வச்சு போட்டுக்கலாம். இது பென் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ போட்டுட்டு ஓகேங்களா? இப்போ எத்தில் பென்சின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம எப்படி NMR சிக்னல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஓகேங்களா? மெத்தில் எத்தில் குரூப் இருக்குது. இப்போ காமனாக இது வந்து நம்ம எத்தில்னு சொல்லலாம், கீழே இருக்கிறதுலாம் மெத்தில்னு தனித்தனியாக பிரிக்கும் போது சொல்லலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்காக பாருங்கள், இது ஒரு தனியாக மெத்தில் குரூப் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற ப்ரோட்டான்ஸ் வந்து ஒரு என்வாமெண்டல் ஏன் கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ரோட்டான்ஸ்க்கு வந்து பாருங்கள் இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீன்ஸ் இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பீன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த கார்பனுக்கு நம்ம இங்கே வரோம். இந்த கார்பனுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாத்துக்குமே ஒரு சேம் என்வாமெண்டல் வந்து அட்டாச்மெண்ட் ஆகியிருக்கும். ஓகேங்களா? மீன்ஸ் இங்கே வந்து டபுள் பாண்டடில் வந்து கனெக்டட் ஆகிருக்கும், அங்கே வந்து சிங்கிள் பாண்டடில் கனெக்டட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதுக்கு வந்து சிக்னல் வந்து இங்கே சீன் கொடுக்கலாம். அப்போ இதுக்கு டோட்டலாக வந்து சிக்னல் வந்து நம்ம எத்தனை கொடுக்கலாம் அப்படின்னா 3 NMR சிக்னல் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி வந்து எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியணும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஈத்தாக்சி அசிட்டிக் ஆசிட் பார்க்கலாம். ஈத்தாக்சி அசிட்டிக் ஆசிட். இந்த டாட் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பென் வந்து இது பண்ணும், நம்மளுக்கு வந்து கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பாருங்கள், ஈத்தாக்சி அசிட்டிக் ஆசிட். இப்போ இதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன எழுதலாம், வேறு கலரில் எழுதலாம். CH3 CH2O CH2 COOH. ஓகேங்களா? ஸோ ஈத்தாக்சி அசிட்டிக் ஆசிட். இப்போ ஈத்தாக்சி அசிட்டிக் ஆசிடில் வந்து பாருங்கள் எத்தனை டிஃப்ரெண்ட் என்வாமெண்டல் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து எத்தனை சிக்னல் கிடைக்கும் அப்படின்னா 4 சிக்னல் கிடைக்கும். இது எப்படின்றத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா டிஃப்ரெண்ட் என்வாமெண்டல் வந்து எங்கே கனெக்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ எப்படி போடுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட் என்வாமெண்டலாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், ஏன்னு கொடுக்கலாம். OH வேறு எங்கேயும் OH கிடையாது, ஸோ இதுக்கு பீன் கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா CH2 சேமாக இருக்குது, ஸோ சேம் என்வாமெண்டல் நினைக்கக்கூடாது. பட் இந்த CH2 வந்து பாருங்கள் இங்கே வந்து ஆசிட் கூட கனெக்டட் ஆகிருக்கு. ஸோ இந்த CH2 வந்து மெத்தில் கூட கனெக்டட் ஆகிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் என்வாமெண்டல். ஸோ இதுக்கு வந்து நம்ம சீன் கொடுத்துக்கலாம், இதுக்கு வந்து டீன் கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக சிக்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 சிக்னல்ஸ் வந்து ஈத்தாக்சி அசிட்டிக் ஆசிட்டில் வந்து நமக்கு வந்து NMR சிக்னல் வந்து கிடைக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் கான்செப்ட். NMRல வந்து கொஷின்ஸ் வந்து இப்படி தான் காம்பவுண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து NMR சிக்னல்ஸ் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எழுதி நீங்கள் வந்து சிக்னல்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இதுலேருந்து நம்ம 1 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்.